பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட் ஓட தமிழ்நாடு ஹெட் குவார்ட்டர்ஸ் அகத்தியர் பிரமிட் தியான ஆசிரம். இது தமிழ்நாடுல வாணியம்பாடி டவுன்ல ராமநாயக்கன்பேட் வில்லேஜ்ல அமைஞ்சிருக்கு. ரொம்ப நல்ல ஒரு இயற்கையோட இந்த ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ வந்து ஃபவுண்டர் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி. அவருக்கு இந்த சமயத்துல நான் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2017 இந்த ஆசிரமம் கணேஷா பிரமிட் ஓட தொடங்கினது. அன்னைக்குல இருந்து அன்னதானம் நடந்து கொண்டிருக்கு. வரவங்களுக்கு எல்லாருக்குமே தியானம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு வருஷம் ஆச்சு. 2018 பத்ரிஜி அவர்கள் எவ்ரி இயர் தமிழ்நாடு தியான யக்னம் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்து ஒரு 4 நாள் ப்ரோக்ராமா இது ஸ்டார்ட் பண்ணி வச்சார். இந்த வருஷம் 7வது யக்னம் 2024. இது நவம்பர் 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 4 days, நவம்பர் 11th பத்ரிஜியோட ஜென்மதினம், அவரோட பர்த்டே அன்னைக்கு நைட்டு டின்னரோட இந்த யக்னம் முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப சிறப்பா நடந்தது இந்த யக்னம். இந்த யக்னத்துக்கு எவ்வளவோ பேரு எல்லா ஊர்ல இருந்து நாட்டுல இருந்து அவங்கவுங்க இதுல ஒரு பார்ட்டா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பிசிக்கலா பிரசன்ட் ஆகி வந்தவங்க இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட தன் மண் தன் சொல் உடலோட மனசோட கலந்து ஒர்க் பண்ணது. நிறைய பேரு வெளிநாட்டுல இருந்து அவங்களோட பிரசன்ஸ அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க. எவ்வளவோ பேரு அந்த மாதிரிதான் நம்மளுக்கு இந்த யூகே குரூப் மூலமா நம்மளுக்கு அந்த டொனேஷன் சப்போர்ட்டும் வந்தது. ஸோ இந்த சமயத்துல எல்லாருக்குமே ட்ரஸ்ட் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது லோக கல்யாணத்துக்காக பண்ணது. நம்ம எல்லாருமே கலந்து பண்ணும் போதுதான் அது லோக கல்யாணம் ஆகும். ஸோ எல்லாரோட கலெக்டிவ் எனர்ஜிஸ் தான் இந்த யக்னம் ரொம்ப சிறப்பா பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி இந்த யக்னம் நம்ம பண்ண போறோம்னு சொன்ன உடனே நிறைய பேரு இங்க வர முடியாத போனா கூட இது இந்த யக்னம் ரொம்ப சிறப்பா நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எண்ணம் நம்மளுக்கு அது எல்லாமே ஒரு சப்போர்ட். எவ்வளவு சப்போர்ட் இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு யக்னத்தை நம்ம ரொம்ப நல்லா நடத்த கொண்டு போக முடியும். ஸோ மறுபடியும் இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் எல்லாருக்கும் மிக்க 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த யக்னம் முக்கியமான இந்த ஹைலைட்ஸ் ஆஃப் த யக்னம் என்னன்னா, எதுக்காக பத்ரிஜி யக்னம் என்றது ஸ்டார்ட் பண்ணாருன்னா, முக்கியமா அகண்ட தியானம். காலையில எவ்ரிடே மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்துல 2.5 மணி நேரம் தியானம் பண்ணும். லைவ் மியூசிக்கோட. சோ இதுதான் நம்மளுக்கு முக்கியமான அம்சம். எவ்வளவோ ப்ரோக்ராம்ஸ் அதுக்கப்புறமா இருந்தாலும் இந்த அகண்ட தியானத்துக்காகவே ஒரு கலெக்டிவா மெடிடேஷன் தியானம் பண்றது. நம்ம வீட்டுல ஒருத்தரா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி சிஸ்டம் இருக்கு. நம்ம இந்த மாதிரி குரூப்ல பண்ணும்போது அதோட எனர்ஜி சிஸ்டம் இருக்கு. அதே ஒரு 1000 பேர் 1000 2000 பேர் அந்த மாதிரி கலந்து ஒரே சமயத்துல அந்த
நம்ம மூச்சு காத்து மேல கவனம் வச்சு ஒருநிலை படுக்கும் போது அந்த நமக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒரு அமைதியை நம்ம ஒருத்தரா தியானம் பண்ணும்போது அது கொஞ்சம் சமயம் எடுக்கலாம் அந்த நிலைக்கு போகிறதுக்கு. ஆனா நம்ம இந்த மாதிரி நிறைய பேரோட உட்கார்ந்து ஒரு 1000 பேருக்கு மேல உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது நம்ம அந்த ஒரு அமைதி நிலைக்கு சீக்கிரமா கொண்டு போகும். ஒருத்தர் நம்ம தியானம் பண்ணா எப்படி இருக்கும்னா, நம்ம உட்கார்ந்து ஒரு இப்படி கை தட்டுனா எந்த அளவுக்கு நமக்கு சத்தம் வரும்? பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் கேட்கும். ஆனா ஒரு 1000 பேர் உட்கார்ந்து நம்ம கை தட்டும் போது அந்த எந்த அளவுக்கு அது வெளியே போய் ரீச் ஆகும்? அந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணும்போது நமக்குள்ள அமைதியே இல்லாம நம்ம எவ்வளவோ அந்தோட ரிஃப்ளெக்ஷன் அந்த வேர்ல்ட் பீஸுக்காக அந்த அமைதிக்காக அதோட வைப்ரேஷன்ஸ் போய் ரீச் ஆகும். சோ நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளோட ஃபோக்கஸ் மூச்சு காத்து மேல அது நம்மளுக்கு எம்டினஸ கொண்டு போகுது. அந்த ஃபோக்கஸ் தான் நம்ம இக்னோர் சொல்றோம். அந்த அந்த இது அந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த சூன்ய நிலைக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட் வரும். அப்போ நம்ம அங்க இருக்கிறது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நமக்குள்ள அந்த பாசிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்ப இவ்வளவு பேரு தியானம் பண்ணும்போது அது அதோட பாசிட்டிவோட ரிஃப்ளெக்ஷன் நிறைய நிறைய ஒரு சொசைட்டி ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆயிட்டே இருக்கும். சோ நம்ம எல்லாருமே நம்மளுக்கு முக்கியமா தேவை என்னன்னா அமைதி. வேர்ல்டு வேர்ல்டு ஃபுல்லாவே பீஸா இருக்கணும்னா ஒருத்தருமே அந்த அமைதி நிலையில நம்ம வாழணும். மெடிடேஷனுக்கு முன்னாடி பயம், கோபம், கஷ்டம், ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள் இது எல்லாமே நம்ம கூட நம்ம கேரி பண்ணிக்கிறோம். சோ இந்த மாதிரி நம்ம ஒருநிலைப்படுத்தி நம்ம அந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதெல்லாமே குறைஞ்சிட்டு இந்த தாக்கத்துல இருந்து குறைஞ்சிட்டு நம்ம ஒரு அமைதியான நிலை. சோ இதுதான் இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளுக்கு அந்த வெளியே இருக்கிற பாசிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை குறைக்கும். இந்த யக்னத்தோட மெயின் கான்செப்ட் என்னன்னா அந்த இடத்துலயும் சொசைட்டிலயும் நிறைய இடத்துலயும் இந்த வைப்ரேஷன் கிளென்சிங் பண்ணும். நம்மளோட தாட் அது வெளியே இம்பாக்ட் ஆகும். நம்மளோட சரியான தாட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். நம்மளோட சரியான வார்த்தைகள் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். நம்மளோட ரைட் ஆக்ஷன்ஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கொடுக்கும். ரைட் எமோஷன்ஸ், ரைட் ஃபீலிங்ஸ் இது எல்லாமே பாசிட்டிவிட்டி நமக்குள்ளேயும் வெளியும் கொடுக்கும். சோ இந்த பாசிட்டிவிட்டி தான் கிளென்சிங் பண்ணி நம்மள வேர்ல்டு பீஸுக்கு இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அந்த நிலையில நம்ம எவ்வளவோ எல்லை இல்ல எல்லை இல்லாத தட் இஸ் என்லெஸ் ஞானத்தை நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருந்தே நம்மளுக்கு அந்த லைட் அந்த ஞானத்தோட நம்ம ரீச் பண்ணுவோம். இது எல்லாமே அந்த மாதிரி ஒரு நிறைய பேரு இந்த யக்னத்து மூலமா காலையில மெடிடேஷன் பண்ணும்போது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது சீக்கிரமா நடக்கும். நம்ம எல்லாருமே முயற்சி பண்றோம், டே டு டே லைஃப்ல இருக்கிறோம். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரும், கோவம் வரும், அந்த சமயத்துல பயம் வரும், நம்மளுக்கு கஷ்டம் வரும், என்னடா நம்ம வாழ்க்கையில இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம்.
அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்காத பிரச்சனைகள் வரும். இது எல்லாமே இருந்து நம்ம வந்து அமைதியா இருக்கணும்னா எந்த அளவுக்கு வந்து நம்மளோட எனர்ஜிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டா இதை நம்ம வந்து சாதிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 எண்ணத்துல நம்ம வந்து பண்ணும்போது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். எவ்வளவோ வந்து நம்ம வந்து கேட்டுக்கிறோம். ஆனா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது லேக்கிங் ஆயிரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ அதையும் நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து அந்த லைட்டோட கனெக்ட் ஆகும். அந்த எம்டினஸ் சூன்யஸ்தத்துக்கு போகணும் தியானத்துல. அப்போ நம்ம இந்த செல்ஃப், இந்த சோல் வந்து ரியல் செல்ஃபோட கனெக்ட் ஆகும் போது இன்ஃபினைட் சக்தி, இன்ஃபினைட் கானம் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். லைஃப வந்து சந்தோஷமா வாழணும். அதுக்காக தான் நம்ம வந்து லைஃப எடுத்திருக்கோம். லைஃப வந்து எப்படி வாழணும் அது நம்மளுக்கு வந்து நம்ம சோல் நம்மளுக்கு வந்து கைட் பண்ணும். ஒரு விஷயத்திலயும் நம்மளுக்கு கைடன்ஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த யக்னம் சொல்றோம், அது சான்ஸ்கிரிட் வேர்ட். நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம்? யாகம் சொல்றோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே மெடிடேஷனுக்கு முன்னாடி வந்து யாகம் என்றாலே வந்து ஒரு ஹோமகுண்டம், ஒரு ஸ்கொயரா நம்ம ஒரு இடத்த வந்து ஏற்படுத்தி அதுக்கு வந்து ஒரு செவுரு, ஒரு பவுண்டரி பண்ணி அதுக்குள்ள நம்ம வந்து அந்த அக்னிய வந்து ஏத்தி அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். அப்போ ஃபோக்கஸ்ல மனசு வந்து ஒரு நிலையாகும். சோ இப்போ நம்ம புராணத்துல படிச்சிருக்கோம், ஒரு யக்னம் வந்து எதுக்காக பண்றாங்கன்னா அங்க சுத்தி இருக்கிற அந்த இடத்துல நெகட்டிவிட்டிய வந்து வந்து போக்குறதுக்காக, ஒரு பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக உட்கார்ந்து யக்னம் பண்ணுவாங்க. சோ அது சிம்பாலிக்கா நம்ம வந்து பார்த்திருக்கோம். யக்னம் நிறைய அந்த இடத்துல வந்து புராணத்துல பாத்தீங்கன்னா ராட்சசங்கள்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க மக்களை. சோ அவங்க அந்த அதுல இருந்து அவங்க எல்லாமே வந்து அந்த ஈவில் இதெல்லாமே வந்து போக்குறதுக்காக யக்னம் பண்ணுவாங்க. அது ஒரு சிம்பாலிக்கா ராட்சசன் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம பார்த்தோம்னா அது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ்க்கு ஒரு ரூபம் தான். அது ஒரு கோபம், பேராசை, தேவைக்கு தேவைக்கு விட ஜாஸ்தியா நம்ம வந்து வேணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி நிறைய நம்ம நெகட்டிவ்ஸ் நம்மளுக்கே தெரியும் அது. சோ இது எல்லாமே தான் நமக்குள்ள இருக்கிறது. இது வந்து நம்மளையே வந்து வந்து அத வந்து டெவலப் ஆகாம நம்மள வந்து இது பண்ணிட்டே இருக்கும். growth இருக்கா. சோ இதுதான் அந்த காலத்துல அந்த மாதிரி சொன்னாங்க. அது வந்து சிம்பாலிக்கா நம்ம தெரியறதுக்காக சொன்னாங்க. அந்த அந்த குணங்கள் எல்லாம் வந்து அந்த ராட்சச குணம் எல்லாமே வந்து நமக்குள்ள இருக்கிறத வந்து போக்குறதுக்காக ஒரு யக்னம் பண்ணி அது ஒருநிலைப்படுத்தி அந்த யக்னம் மூலமா அந்த அக்னிய பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவிட்டி ஆகி அங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு வேக்யூம், ஒரு சூன்ய ஸ்திதியில நமக்குள்ள ஒரு அமைதிய நமக்குள்ள போகிறது நடந்து கொண்டு. ஆனா இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் திங்ஸ வந்து எதுவுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்காம இப்பக்குள்ள நம்ம எப்ப வந்து அந்த மூச்சை கவனிச்சுட்டு உள்ள போறோமோ அதே அதை விட மிக உயர்ந்த அளவுக்கு வந்து அந்த வந்து நம்ம எனர்ஜி சிஸ்டம் அந்த எக்னம் நடக்கும். சோ அதுக்குதான் எவ்ரி இயர் வந்து முடிஞ்சவங்க எல்லாருமே ஒரு இடத்துல கூடி நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கும் வந்து அந்த நிறைய விஷயங்கள்ல இருந்து நிறைய நெகட்டிவிட்டிஸ்ல இருந்து வெளியே வர முடியும். அதே மாதிரி அந்த சுத்தி இருக்கிற சொசைட்டி, அந்த உலகத்துல இதோட எனர்ஜிஸ் வந்து கிளியர் பண்ணும். சோ இது எல்லாமே வந்து வேர்ல்டு பீஸுக்கு வந்து நம்ம பண்றதுதான். டெய்லி நம்மளுக்காக நம்ம ஒரு அமைதிக்காகவும் நம்மளோட அமைதி தான் வெளியே பிரதிபிக்கும். சோ அதுக்காகவும் நம்ம எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஜீவங்களுமே வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து நம்ம சைட்ல இருந்து நம்ம என்னெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கணும்.
ஒரு பிரமிட் இருக்கு. பிரமிட்ல பாத்தீங்கன்னா அதேதான் ஸ்கொயர். எதை வந்து நம்ம ஹோமம் பண்றோமோ அதே மாதிரிதான் ஸ்கொயரு. அந்த 4 பக்கமே நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, ஒண்ணு வந்து நம்மளுக்கு பயம், ஒண்ணு வந்து கோவம், ஒண்ணு வந்து கஷ்டம், ஒண்ணு பிரச்சனை. இது எல்லாமே வந்து நம்ம வந்து தாக்கிட்டு இருக்கும்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில அதுக்கு எது வேணா இருக்கலாம். நம்ம கார்மிக் இருக்கலாம், நம்ம யோசனைனால வந்திருக்கலாம். பட் அது எதுவாதான் இருக்கலாம். ஆனா அந்த தாக்கத்துல இருந்து நம்ம வந்து முழுசா ஒரு என்லைட்மெண்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டே இருக்கணும்னா பிரமிட்ல மிடில் என்ன சொல்லுவோம்? பிரமிட் அப்படின்னு சொன்னா வந்து ஃபயர், மிட்டன்னா சென்டர். சோ நம்ம அந்த பிரமிட்லயும் இதுதான் ஒரு நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த பிக்சர் நம்மளுக்கு வந்து சொல்லுது. இது எல்லாமே இருக்கும். அப்படி இருந்தும் நம்ம வந்து ஒருநிலைப்படுத்து அந்த கூம்பு அபெக்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ஒன்னஸ்ல நம்ம வாழணும் இல்லையா? சோ அதுக்கு நம்ம வந்து டெய்லியுமே வந்து இந்த யக்னம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம பண்றது வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எப்பெல்லாம் பண்றோமோ எல்லாமே வந்துதான் யக்னம். இப்ப நம்ம டெய்லி உட்கார்ந்து மூச்சு கவனிக்கிறோம். மத்த நேரத்துல வந்து நம்ம இதே ஃபோக்கஸ் நம்ம பண்ணும்போது அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்லயே நம்ம பண்ணும்போது நம்மளோட கிரியேட்டிவ்னஸ், நம்மளோட எனர்ஜி குறையாது. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து எது சரி எது சரியில்லைன்னு சொல்லி விஷயம் வந்துட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றம் வரும். அந்த மாற்றத்தினால நம்மளுக்கும் சரி, நம்ம சுத்தி இருக்கிறோம் சரி, இந்த உலகத்துக்கும் சரி, நம்ம பண்ற மிகப்பெரிய இதுதான். நம்ம ஏதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சரியா பேசணும். நெகட்டிவ் பேச்சு இல்லாம, நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம, நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் எதுவும் பண்ணாம. அப்படின்னா என்ன? நான் வைலன்ஸ். வைலன்ஸ் இல்லாம எந்த ஜீவராசிக்கும் நம்மளால வந்து வைலன்ஸ் இருக்கக்கூடாது. சோ இது எல்லாமே நம்ம பண்ணும் போதுதான் நம்ம வந்து அந்த அமைதியா வர முடியும். சோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இன்னைக்கும் நேத்துக்கும் என்ன நம்ம டெவலப்மெண்ட் இருக்கு, இது இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அந்த அந்த அளவுக்கு தான் நம்ம வேர்ல்ட பீஸையும் நம்ம வந்து பார்க்கணும். ஒருத்தர் வந்து அந்த சேஞ்சஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த பூமியே வந்து சுவிக்ஷமா இருக்கும். நம்ம அந்த சுவிக்ஷமான ஒரு பூமியில நம்ம எல்லாம் வாழணும். சோ அதுக்காக நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வந்து இத வந்து பிராக்டிஸ் பண்ணி முடிஞ்ச வரை இதை ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாரையும் கேதர் பண்ணி இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம பண்ணணும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா இது? நம்மளுக்கு இதுக்காக ஆர்கனைஸ் பண்ணி இதுக்காக ஒர்க் பண்றவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம்ன்றது நம்மளுக்கு நம்ம இருக்கிற மேல மாஸ்டர்ஸ்க்கு தெரியும். எவ்வளவு அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, உலகில வந்து இந்த அமைதிக்காக தான் வந்து எல்லாருமே அவதாரம் எடுத்துட்டு வராங்க. அது அவங்க வந்து போதிச்சுட்டு போனதை வந்து நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து அது பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப 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 இது முக்கியமான ஒரு சமயம். இந்த கால சமயத்துல இந்த இந்த யுகம் மாற்றம் சமயத்துல இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவை. இந்த வாட்டி யக்னத்துல பாத்தீங்கன்னா அகண்ட தியானம் வந்து ஒரு கிட்ட கிட்ட வந்து ஒரு 500 பேர் 600 பேர் 700 பேர் உட்கார்ந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம். சோ அதுக்கப்புறமா வந்து உணவு உணவுக்கு அப்புறமா வந்து திரும்பி கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ், மாஸ்டர்ஸ், நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அங்க இருக்கிற வந்து மாஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா அழகா வந்து ஆன்மாக்கு சம்பந்தப்பட்ட teachers எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு உடலுக்கு வந்து நிறைய வந்து இந்த அலோபதிக் மெடிசன்ஸ் இல்லாம நிறைய ஆல்டர்னேட்டிவ் மூலமா எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அது வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க மாஸ்டர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. கிட்ட கிட்ட டெய்லி வந்து மோர் தென் 2000 பீப்புளுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம்ல இந்த 4 daysல. சோ காலையில வந்து 5 மணிக்கு தொடங்கி நைட்டு வந்து 9:30 மணி வரை நடந்து கொண்டே இருந்தது ப்ரோக்ராம். கடைசியில பாத்தீங்கன்னா நைட்ல வந்து கேம்ப் ஃபயர். அப்படின்னா திரும்பி வந்து அந்த யக்னம் தான் அது. நம்ம வந்து இப்ப வந்து புதுசா இப்ப இருக்கிற ட்ரெண்ட் லாங்குவேஜ்ல வந்து கேம்ப் ஃபயர்னு சொல்றோம். கேம்ப் ஃபயர்னா
திரும்பி ஒரு அக்னி மூலமா நம்ம எல்லாருமே அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாதது எல்லாமே வந்து அந்த அக்னியில நம்ம வந்து போட்டு அதை வந்து வேனிஷ் பண்ணி அதை வந்து நம்ம பேர்ன் பண்ணிட்டோம். அதுதான் டெய்லி எவ்ரிடே இந்த கேம்ப் ஃபயர் நடந்துட்டு இருந்தது. ரொம்ப நல்லா பிரதீப் சாரோட மேனேஜிங் ட்ரஸ்டி அவரோட ஸ்பீச்சஸும் டெய்லி வந்து பத்ரிஜியோட மெசேஜஸ் நம்மளுக்கு வந்து வீடியோல ஸ்கிரீன்ல வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். ஆஹ் இது எல்லாமே தான் சிறப்பு அம்சங்கள் ஆஃப் த யக்னம். சொல்லியிருக்காங்க பத்ரிஜி. எல்லாருமே வந்து மரத்து கீழே ஒரு ஃபாரஸ்ட்ல உட்கார்ந்து தியானம் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து இது உருவாக்கணும்னு சொன்னதுனால்தான் நிறைய பிளான்டேஷன் லாஸ்ட் இயர்ல இருந்து பண்ணிட்டே இருக்கோம். இப்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3500 பிளான்டேஷன் லாஸ்ட் இயர்ல இருந்து பண்ணி முடிச்சாச்சு. சோ இது வந்து இப்ப நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த போட்டோ. இது வந்து பத்ரிஜி பவன். இப்போ இந்த வருஷம் தான் இது வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இது வந்து மெடிடேட்டர்ஸ், விசிட்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து தங்கறதுக்காக இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து டார்மெண்ட்ரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல வந்து ஃபேமிலி ரூம்ஸ். சோ ஒருத்தர் வந்து நாங்க மௌனத்துல இருந்து சாதனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இந்த அகாமடேஷன்ல இருந்துட்டு நிம்மதியா சிங்கிள் ரூம்ல இருக்கும்போது அவங்களோட அந்த மௌனத்தை வந்து நல்லா அச்சீவ் பண்ண முடியும். அவங்களோட சாதனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சோ இது ஒரு அகாமடேஷன் பிளாக். இது வந்து அகத்தியர் பவன். அங்க மேல கூட போட்டிருக்கோம் பாருங்க. வந்து சிங்கிள் பர்சன் வந்து நிறைய சாதனை பண்ணிக்கிறதுக்காக ஒரு 10 நாள் 15 நாள் 3 நாள் 2 நாள் அவங்களுக்கு வந்து எவ்வளவு நாள் வந்து முடியுமோ அவ்வளவு நாள் இங்க தங்கி அவங்க சாதனை பண்ணிட்டு மேக்சிமம் மௌனத்துல இருந்து சாதனை பண்ணிக்கிற மாதிரி சிங்கிள் பர்சன் ரூம் அகாமடேஷன். இது வந்து 2 பிளாக்ஸ் தான் இருக்கு இப்பத்துக்கு. ஒண்ணு வந்து அகத்தியர் பவன், ஒண்ணு வந்து இப்ப முன்னாடி பார்த்தது பத்ரிஜிகம். இது வந்து நம்ம அன்னதானம் டைனிங் ஹால். இங்கதான் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரீசெண்டா வந்து நம்ம சாதனைக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்றதுக்காக 2 வேளை நம்ம உணவு கொடுக்குறோம். வரவங்களுக்கு எல்லாருக்குமே தங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒண்ணு வந்து காலையில 10ல இருந்து 11 வரை பிரஞ்சுன்னு சொல்லி அதுக்கு நடுவுல வந்து நம்ம டீ ஏதாவது நம்ம கொடுப்போம் 3 மணிக்கு. அப்புறமா 5 மணிக்கு 5 to 6 வந்து டின்னர். ஏன்னா டின்னர் முடிச்சிட்டு கூட நிறைய பேர் வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சீக்கிரமா அந்த டின்னர் பண்ணும்போது 9 o'clock 10 o'clock அவேர்னஸ் ஸ்டேட்ல அவங்களால ஈஸியா தியானத்துல பண்ண முடியும் பிரமிட்ஸ்ல. இதுக்கு இது வந்து வந்து நம்ம வந்து நேச்சர்ல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றதுக்காக ஒரு கிரீன் மேட்டை இப்ப ரீசெண்டா நம்ம கிரியேட் பண்ணோம். ஏன்னா இதெல்லாமே வந்து ரொம்ப வருஷமா வந்து நமக்கு இருக்கிற புளிய மரம் டேம்லின் பிளேஸ். இங்க நம்மளுக்கு வந்து எவ்ரி மந்த் நடக்கிற அமாவாசை பௌர்ணமி மௌன தியானம். அமாவாசைன்னா 3 நாள், பௌர்ணமினா 5 நாள் நம்ம மௌன தியானம் நடத்துறோம் எவ்ரி மந்த். சோ இதுக்கு ஒரு செஷன் வந்து இந்த ஒரு மரத்துக்கு கீழே இந்த ஒரு நேச்சர்ல இந்த ஒரு கிரீன் மேட்ல உட்கார்ந்து மொத்தமே இங்க வந்து இயற்கை தான். நம்ம இயற்கையில உட்கார்றோம். அந்த இருக்கிற அந்த மரத்துக்கு சுத்தி இருக்கிற அந்த பறவைகள் அதோட வாய்ஸ், அதோட ஸ்வீட் வாய்ஸ் தான் நம்மளுக்கு மியூசிக்கா உட்கார்ந்து காலையில வந்து இங்க தியானம் பண்ணும்போது எவ்வளவு பேர் வந்து பேரானந்தத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நல்லா இருக்கு இந்த இடத்துலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப நல்லா வந்து இந்த தியானம் அமையுது. ரொம்ப டீப்பா போறாங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றாங்க இந்த இடத்துல தியானம். இது வந்து நம்மளோட இது வந்து சன்செட் பாயிண்ட். இது லைப்ரரி பாபாஜி இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் நம்ம தமிழ் நியூ இயர்ஸ் டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இங்க வந்து இது எல்லாமே வந்து லைப்ரரி புக்ஸ். இங்க தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, ஹிந்தி இருக்கு, தெலுங்கு இருக்கு, மராட்டி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இங்க லைப்ரரி வரவங்களுக்கு எல்லா இடத்துல இருந்து வர்றதுனால இப்பத்துக்கு வந்து ஒரு 5-6 லாங்குவேஜஸ் நம்ம வந்து இங்க லைப்ரரியில வச்சிருக்கோம். நம்மளோட ஆசிரமமோட பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய புக்ஸ். பத்திரிகையோட புக்ஸும் சரி, நம்ம மஸ்ட் ரீட் புக்ஸும் சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ நம்ம வந்து இந்த யக்னத்துல வந்து கிட்டத்தட்ட 10 புக்ஸ் ரிலீஸ் பண்ணோம். அதுல வந்து 6 புக்ஸ் இங்கிலீஷுக்கு, 3 புக்ஸ் வந்து நம்ம தமிழ் புக்ஸ்.
இதுதான் லைப்ரரி. ரொம்ப நல்லா இருக்கும். அமைதியான இடம். இது பாத்தீங்கன்னா நம்ம மெர்கபா பிரமிட் இனிமே பார்க்க போறோம் நம்ம. அங்க மெர்கபா பிரமிடுக்கு ஒரு சைடுல வந்து இது வந்து சன்செட் பாயிண்ட். இங்க இருந்து நம்ம வந்து உட்கார்ந்து நம்ம வந்து சன்செட்டை வந்து நல்லா கேஸ் பண்றோம். நல்ல ஒரு கிளியரா இருக்கும். நம்ம வந்து அந்த சன்செட் பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் இந்த இந்த பிளேஸ். ஸோ இது வந்து சன்செட் பாயிண்ட், கேசிங் பாயிண்ட், சன்செட் கேஸ் பண்ற பாயிண்ட். எவ்வளவு நல்லா இருக்கிற இந்த இயற்கை. இது எல்லாமே லைப்ரரி தான். நீங்க பார்க்கலாம் ஃபுல்லா. இது வந்து வில்வா கார்டன். மேடம் அந்த வில்வா கார்டனை ஒரு வாட்டி காமிக்கிறீங்களா? நெக்ஸ்ட். எஸ் மேடம். இது பாத்தீங்கன்னா இங்க வந்து வில்வ செடிகள் நிறைய இருக்கு. ஃபுல்லாவே அந்த லே அவுட் ஃபுல்லாவே வில்வ செடிகள் இருக்கு. அதுக்கு நடுவுல வந்து பிரமிட்ஸ் இருக்கு. ஏன்னா அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணா நம்மளுக்கு இந்த காத்து, இந்த வில்வ மரத்துல இருந்து வர காத்துக்க வந்து ஏர், அதோட பிரீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹீலிங் நடக்கும் ஃபாஸ்டா. நிறைய பேர் மக்கள் கிரானிக் டிசீஸ்ல வந்து இங்க வந்து சாதனை பண்ணிக்கிறதுக்கு வராங்க. அவங்க எல்லாம் வந்து இங்க தியானம் பண்ணும்போது அந்த ஹீலிங்ன்றது வந்து இன்னும் இன்னும் ஃபாஸ்டா நடக்கும். இதெல்லாம் சப்போர்ட். தியானம் பண்ணா ஹீலிங் நடக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு பிளான்ட் கிங்டம்ல இருந்து நம்ம வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது அது மூலமா கூட நம்மளுக்கு ஹீலிங் நடக்குது இந்த வில்வா பிளான்ட்ஸ் மூலமா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா மேடம்? இது வந்து அகத்தியர் பிரமிட். நான் இந்த பிரமிட்ல இருந்தா இப்போ நான் உங்க கூட நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இதுலதான் 45 by 45 feet. இது மேல இருக்கு, டாப் லெவல்ல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடம் சுத்தி. இங்க எதுவுமே பார்க்க முடியாது. நீங்க பார்க்கணும்னா மனிதர்கள் யாரும் பார்க்க முடியாது. வெறும் மலைகள் செடிகள் எல்லாமே தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இயற்கை ஃபுல்லா இருக்கு இந்த இடத்துல. நெக்ஸ்ட் பார்க்கலாம். மெர்கபாவோட போட்டோஸ் இருந்தா காமிங்க. உள்ள மெர்கபா உள்ள இருக்கிற போட்டோஸ். இங்க நிறைய கோகனட் ட்ரீஸ் இருக்கு. சோ இங்க இருக்கிற கோகனட்ஸ் தான் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்றோம். டெண்டர் கோகனட்ஸ் இங்க வர விசிட்டர்ஸ்க்கு வந்து கொடுக்குறோம். Okay. இப்போ ஆஹ் இது வந்து சன்செட் பாயிண்ட் நம்ம பேசிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து கீழே இருக்கிறது கணேஷா பிரமிடு. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து மிட் லெவல்ல இருக்கிறது மெர்கபா பிரமிடு. இந்த மெர்கபா பிரமிடுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து கிறிஸ்டல்ஸ், கிராப் சர்க்கிள்ஸ், இன்வெர்டட் பிரமிடு. சோ இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நம்மளோட எமோஷனல் பார்ட்டை வந்து ரொம்ப நல்லா இந்த கிறிஸ்டல்ஸ் மூலமா அங்க மெடிடேஷன் பண்ணும்போது அது நடக்கும். இங்க கிராப் சர்க்கிள்ஸ் இருக்கு. அந்த கிராப் சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்து ஹையர் பீயிங்ஸ் கொடுத்த இமேஜஸ். அது அது கிட்ட கிட்ட ஒரு 50 இமேஜஸ் வச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து ஸ்டார் பீயிங்ஸ், ஹையர் பீயிங்ஸ் வந்து அவங்களோட எனர்ஜிஸ் மூலமா ஒரு பெரிய பெரிய எக்கர்ஸ் டுகெதர்ல இருக்கிற கிராப்ஸ், அந்த பிளான்ட்ஸ், அந்த கல்டிவேஷன் பிளான்ட்ஸ் மேல வந்து ஒரு இமேஜை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்க நீங்க பாத்துக்கிறீங்களா? இந்த ஒரு அந்த செவுர்ல வந்து செவுர்ல பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஒரு பேட்டர்ன்ஸ் அது எல்லாமே வந்து கிராப் சர்க்கிள்ஸ் சொல்லுவோம் நம்ம. இந்த கிராப் சர்க்கிள்ஸ் வந்து இது வந்து நம்ம மனுஷங்களால டிரா பண்ண பிக்சர்ஸ் கிடையாது, இமேஜஸ் கிடையாது. இது எல்லாமே வந்து ஹையர் பீயிங்ஸ் வந்து ஒரு ஒரு எக்கராஸ் ஆஃப் லேண்ட்ல வந்து அவங்களோட எனர்ஜி, அவங்களோட சக்தி மூலமா ஒரு பெரிய பெரிய கிராப்ஸ் மூலமா ஒரு வித்தின் ஒரு ஆல் ஆஃப் எ சடன் ஆஃப் ஏ ஒரு எர்லி மார்னிங் இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸை வந்து அந்த கிராப்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹையர் பீயிங்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து அந்த கிராப்ஸோட ஈல்டிங், அந்த தேவைப்படும் ப்ரொடக்ஷன், அப்போ அவங்க எனர்ஜிஸ் மூலமா அந்த ப்ரொடக்ஷன்ஸை வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இது எல்லாமே கிராப் சர்க்கிள்ஸோட இமேஜஸ். அது இல்லாம இங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் கீழே இருக்கு. இது மேல நம்ம வந்து டைரக்டா கீழே உட்கார்ந்து தியானம் பண்ணலாம், சேர் போட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். ஸோ மினரல் கிங்டம்ல ஹையஸ்ட் எனர்ஜி பீயிங்ஸ் வந்து கிறிஸ்டல்ஸ் தான். ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ் இங்க இருக்கிற
ட்ராப் சர்க்கிள்ஸ், இதோட மெர்கபா ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம யூஸ்வலா பாக்குற பிரமிட் இருக்கும், இதுல இன்வெர்டட் பிரமிடும் இருக்கும். ஒண்ணு வந்து அந்த அந்த வந்து கூம்பு வந்து மேல நோக்கி இருக்கும், ஒண்ணு வந்து பூமி நோக்கி இருக்கும். சோ அதனாலதான் இதுக்கு பேர் வந்து மெர்கபா பிரமிட் சொல்றோம் நம்ம. சோ நார்மல் பிரமிட் விட இதுல வந்து எனர்ஜி ஜாஸ்தி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் இன்வெர்டட் பிரமிடு. இந்த இன்வெர்டட் பிரமிட்ல இன்னும் நிறைய வந்து மெர்கபாஸ் எல்லாமே வந்து அங்க வந்து ஸ்டிக் பண்ணிருக்கு. சோ நம்மளோட எனர்ஜி சிஸ்டத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து ஹை எனர்ஜி சைக்கிள்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த மெர்கபா பிரமிட அமைச்சிருக்கும்.